திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றுகிறார். அவருக்கு ரசிகர் நலன்ல எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர் என்ன பெரிய பெரிய குண்டர்களை வச்சு தூக்கி வீசுறது மட்டுமல்ல, அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதா, கை குழந்தைகளோட வந்தாங்களே, வெயில்ல நின்னாங்களே, அதை பத்தியெல்லாம் அவர் கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் அதன் மூலமாக அவங்க உழைப்பு, அவங்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் அவர் பெரிய நடிகராக வந்திருக்கிறார். ஏதாவது ரசிகர் மன்றங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரா? ரசிகர்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரா? அவர் கொடுக்க மாட்டார். இல்லை 3 மடங்கு 4 மடங்கு டிக்கெட் வித்து தான் அவர் வந்திருக்கிறார். அதனால ரசிகர்கள் சினிமாவை சினிமாவா பார்க்கணும், ஏமாறக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள், இவங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் ரசிகர்களை ஏமாற்றுவார். ரசிகர்களை மட்டுமல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதை விரைவில் அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசிப்புத்தன்மை என்பது வேறு, ஓட்டு போடுகிற பொழுது அவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன்.